உலகவாழ் பௌத்தர்கள் புத்த பெருமானின் ஜனனம், ஞானம் பெறல், பரிநிர்வாணம் ஆகிய 3 முக்கிய நிகழ்வுகளை பறைசாற்றும் வெசாக் பூரணி தினத்தை இன்று பக்திபூர்வமாக நினைவு கூறுகின்றனர். அரண்மனையிலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் வயோதிபர், நோயாளி, பூதவுடல், துறவு எனும் 4 காட்சிகளைக் கண்டு வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த இளவரசர் ராஜபோகங்களுக்கு விடை கொடுத்து இன்று போன்றதொரு வெசாக் பூரணி தினத்தில் ஞானம் பெற்றார். உலக மக்களுக்கு நிலையற்ற தன்மையை உணரச் செய்து புத்த பகவான் இதே போன்றதொரு நாளில் பரிநிர்வாணம் அடைந்தார். புத்த பகவானின் இலங்கைக்கான 3வது விஜயம் வெசாக் பூரணி தினத்தில் இடம்பெற்றதால் இலங்கை மக்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. வெசாக் பூரணி தினத்தில் கல்லணைக்கு வருகை தந்த புத்த பகவான் சமன் தேவனின் அழைப்பு ஏற்று சிவனொளிபாத மலையில் கால் தடம் பதித்ததாகவும் நம்பப்படுகின்றது. விஜயன் உள்ளிட்ட குழுவினர் 700 பேருடன் வெசாக் பூரணி தினத்தில் இலங்கையை வந்தடைந்ததாக வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு மெத்தா, கருணா, முதிதா, உபேக்ஷா ஆகிய 4 பிரம்ம விகாரணங்களுக்கு அமைய செயற்படுவதன் மூலம் போரின் தீப்பிழம்புகளில் இருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னெப்போதையும் விட அதிகமாகியுள்ளதாக வெசாக் தின செய்தியை வெளியிட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாடு சரியான மாற்றத்தை நோக்கி பயணித்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் மனித உள்ளங்களை ஆற்றுப்படுத்த இந்த வெசாக் காலம் மிகவும் பொருத்தமானது என்பது தனது நம்பிக்கையாகும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அந்த நோக்கத்திற்காக அனைவரும் ஒரு மனதுடனும் ஒற்றுமையாகவும் கைகோர்ப்போம் என வெசாக் செய்தியினூடாக அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். அரச வெசாக் விழா நுவரெலியாவில் நடைபெறுகின்றது. எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தேசிய வெசாக் வாரம் கொண்டாடப்பட உள்ளது. நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் தொனி பொருளில் தேசிய வெசாக் வாரம் இடம்பெறுகின்றது. வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 8712 தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தானசாலைகளை நடத்துமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிரசா நவாமி சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி இன்று சிரச தலைமையகத்தை வந்தடைய உள்ளது. புத்த பகவானின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி ஊர்தி பவனி ஆரம்பமாகியது. புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி நிட்டம்புவ, ஜக்கல, கிரில்லவல, கடவத்த, மகர, கிரிபத்கொட வழியாக கலனி ரஜமகா விகாரையை நேற்று வந்தடைந்தது. இதனை அடுத்து கலனி ரஜமகா விகாராதிபதி மாத்தரை மஹிந்த தேரர் விசேட தர்மபோதனை நிகழ்த்தினார். கலனி ரஜமகா விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளின் பின்னர் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி ஆரம்பமானது. கலனி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பேராசிரியர் கொள்ளிப்பிட்டி மஹிந்த சங்கரகித்த தேரர், நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்தியத்தின் ஸ்தாபகர் வதுர கும்பரே தமரத்ன தேரர் உள்ளிட்டோர் இந்த வழிபாடுகளில் பங்கேற்றனர்.
புனித சின்னங்களை சுமந்து வரும் ஊர்தி பவனி கழனி ரஜமகா விகாரையில் இருந்து அங்கோட சந்தியூடாக கலப்பலுவாவ சந்தி கொஸ்வத்த பத்திரமுள்ள தியத்த உயன ராஜகிரிய டி.எஸ். சிறநாயக்க சந்தி தாமரை தடாக சுற்றுவட்டம் ஊடாக கொழும்பு மாநகர சபை வளாகத்தினை சென்றடைந்தது. வீதியின் இரு மருங்கிலும் பக்தியுடன் குழுமிய பக்தர்களும் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு கிட்டியது. கொழும்பு மாநகர சபை வளாகத்தில் விசேட வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயம் வெசாக் பூரணையை முன்னிட்டு இன்றும் நாளையும் கொழும்பு 2 பிரேக் ரூக் பிளேஸில் உள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. புத்த பகவானின் புனித சின்னங்கள் வெசாக் வலயத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. 1886ஆம் ஆண்டு மன்னர் சூலங்கரவால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட காலையில் உள்ள பரமானந்த ரஜமகா விகாரையின் புனித சின்னங்களையும் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு கொண்டுவரப்பட உள்ளன. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்தில் வெசாக் பெரஹரா அன்னதான சாலைகள் அலங்கார பந்தல்கள் பக்தி கீத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சிரசா நமாமி சிரசா வெசாக் வலயத்தில் வெசாக் பெரஹரா இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. பெரஹரா சிரச தலைமையகத்தில் இருந்து டவுசன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்தை சென்றடைந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் வெசாக் வலயத்தை வந்தடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயம் வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு கொழும்பு 2 பிரேக் ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. நெலிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலிருந்து புனித சின்னங்கள் கடந்த 9ஆம் திகதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புத்த பகவானின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்தின் வெசாக் பெரஹராவும் இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. பெரஹரா சிரச தலைமையகத்தில் இருந்து டவுசன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்தை சென்றடைந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் வெசாக் வலயத்தை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனை தவிர வெசாக் பெரஹரா அன்ன சாலைகள் போன்றன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நீங்களும் கொழும்பின் இந்த பகுதியில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்களும் சிரச வெசாக் வலயத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.